மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் சாதனையாளர்கள் வரிசையில் கடலூர் அரிஸ்டோ பள்ளி மாணவிகள் 1330 பேர் முப்பால் என்ற மனித உருவில் அமர்ந்து 1330 திருக்குறளையும் ஒப்புவித்தார்கள். தொடர்ந்து பல மாணவிகள் திருக்குறளோடு தன் சாதனை பயணத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படை நோக்கம் ஒரு ரெக்கார்ட் ஆர்கனைசேஷனுடைய அடிப்படை நோக்கம் மண் சார்ந்தது, மொழி சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று முன்பு கூறினேன். அந்த வரிசையில் மண் சார்ந்த படைப்புகளாக நமது தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கும் திருக்குறளை முதன்மைப்படுத்தி திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசும் மாநில நூலாக மாநில அரசும் உருவாக்கிவிட்டால் அவை அனைத்து பள்ளி கல்லூரியில் பாடத்திட்டமாக வந்துவிடும். அப்படி பாடத்திட்டமாக வரும்போது நாட்டில் ஒழுக்கமும் அமைதியும் அகிம்சைத்தன்மையும் மிக மிஞ்சி நின்றுவிடும். அப்போது தேவையில்லாத சிக்கல்கள், பகிர்ந்து எடுத்துக்கொள்வதில் இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த சூழலெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த சாதனை பயணங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை செய்பவர்களுக்கு சேவை வேல் ரெக்கார்ட் சாதனை சான்றிதழ் இலவசமாக வழங்கி சிறப்பிக்கிறோம். அவையும் அனைவரும் அறிந்ததே. ஒரு சாதனையில் 2 பதிவுகள், 2 இடத்திலும் சாதனையாளருடைய பதிவுகளை பதிவு செய்கிறோம். அவை முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், வெப்சைட் என்று அனைத்து பதிவிலும் அந்த பதிவுகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஒரு சாதனையாளரை உருவாக்குவது மட்டுமல்ல, அவர்களை தொடர்ந்து சாதனையாளர்களை வைத்திருப்பதே ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டின் தலையாய நோக்கம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.